ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு ஜாஸ்மின் கிளாத் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட் தேவைப்படும். அப்படி இல்லாட்டினா அரை மீட்டராக கூட நம்ம வாங்கிக்கலாம். இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அதே 2.5 இன்ச்சு அகலத்திலே இது போல் பானைக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு அரை இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். நெக் எந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்லையே அழகாக நீட்டாக தைக்கணும். கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். பாருங்கள், லைன் நேராக வரல அப்படின்னா நம்ம கோடு போட்டுட்டு அது மேலேயே நம்ம தச்சுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக கார்னர் பகுதியில் பாருங்கள், தையலில் படாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். தையல் பார்த்திங்கன்னா வளைவு நெளிவு வராமல் நேராக அழகாக நம்ம தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுதும் கூட இந்த கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் அதோட சேஃப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக சூப்பராக பானைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சா அரை இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பில் அரை இன்ச்சு மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தையல் பாருங்கள், இந்த ஓரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இந்த தையல் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அழகுக்காகவும் பிசுறுகள் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் 2 சைடுமே. இப்போ அவுட்லைன் பாருங்கள், நம்ம ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். 2 துணியுமே சேர்த்து வச்சா அவுட்லைன் ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட பிசுறு பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே அந்த சைடுமே பாருங்கள், 2 துணியுமே சேர்த்து வச்சா அவுட்லைனில் ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்மின் கிளாத்லாம் அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு அகலத்தில் நேர் பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் கட் பண்ண பீஸை பாருங்கள், வரிசையாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நல்ல பக்கத்தில் நம்ம ரோப் கயிறை வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு பிசுறு சைடு பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா துணி நம்மளுக்கு லென்த்தாக இருக்கனால திருப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஈஸியான மெத்தடில் திருப்பினோம் அப்படின்னா ரோப்பை உள்ளே வச்சுட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா
ஒரு நிமிஷத்துலேயே நம்மளால் ஈஸியாக இந்த பகுதியை நம்ம திருப்பி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து திருப்பி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி துணியை இழுக்கும் பொழுது நம்மளுக்கு அழகாக நீட்டாக நல்ல பக்கம் திருப்பி எடுத்துடலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக திருப்பி முடிச்சிட்டோம். தையல் பகுதியை சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம். தையல் பகுதியை நம்ம அடியில் வச்சுட்டு மேலே நல்ல பக்கமாக வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி நம்ம சுருக்க வச்சு சென்ட்ரு பகுதியில் நம்ம தையல் போட்டுக்கணும். கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச்சு எந்த அளவுக்கு வேணுமோ ஆரம்பத்தில் எந்த அளவில் சுருக்க வைக்கிறோமோ அதே அளவுலேயே சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ நான் 3/4 இன்ச்சில் சுருக்க வைக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு வேண்டுமானாலும் 1 இன்ச்சில் நம்ம சுருக்க வச்சுக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம வந்து சுருக்க வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து பாக்கழுத்தில் தான் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் வைக்க போகிறோம். கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த சுருக்கம் வந்து எந்த கலரில் துணி இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். கீழே பாருங்கள், லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரியே பாருங்கள், இந்த சைடுமே நம்ம தச்சுக்கலாம். கரெக்டாக கழுத்தை ஒட்டியே வச்சுட்டு அந்த சுருக்கத்து மேலே முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த சைடுமே பிசுரை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே அழகாக சுருக்கம் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ சென்ட்ரு பகுதியில் சின்னதாக நம்ம வந்து ரோப் வந்து எடுத்துக்கலாம். கீழே பிசுறு தெரியாமல் இருக்க நம்ம வந்து 2 சைடுமே கொஞ்சம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக நான் வந்து முக்கோணமாக தான் கட் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த டிசைன் வேண்டுமானாலும் இந்த இடத்துல நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். 2 சைடுமே இதே மாதிரி கொஞ்சம் தச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். இந்த இடத்துல மேலே பாருங்கள், அழகான ஒரு 2 ரவுண்டு மாதிரி நம்ம தச்சுட்டு இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். பலூன் மாதிரியே 2 இதழ் வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கெட்டி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடச்சிடும். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக இந்த பகுதியை வச்சுட்டு இன்னொரு தையல் ப்ளவுஸோடையும் சேர்த்து இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து ஸ்ட்ராங்காக தையல் தெரியாத அளவுக்கு கெட்டி தையல் போட்டுக்கலாம். ரோப் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம பாசி வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். பாசி வைக்கும் பொழுது இப்போ சுருக்கம் வந்து என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் எடுத்துக்கக்கூடாது. இப்போ வந்து சுருக்கத்துக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துட்டு ஊசியில் 4 நூல் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ நான் தைக்கிற மெத்தடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஊசியுமே பார்த்திங்கன்னா டைட்டாக நம்மளுக்கு வந்து குத்துற மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப வந்து கனமான ஏரியாங்கிறனால. இப்போ அடுத்த லைன் உங்களுக்கு வந்து நான் தச்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைன் தைக்கும் பொழுது 2 முறை ஊசியை உள்ளே மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த லைன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சொல்லித்தர்றேன். அடியிலேருந்து ஊசியை பாருங்கள், இந்த மாதிரி ஒன் சைடு முக்கோணமாக மடிச்சுட்டு அந்த முக்கோணத்தோட கார்னர் பகுதியில் கீழேருந்து மேலே ஊசியை நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு முக்கோணத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள், முக்கோணத்தோட நுனி பகுதியில் ஊசியை குத்திட்டு
அப்படியே நம்ம டைட்டாக நாட் போட்டுட்டு இப்போ வந்து ஊசியில் வந்து பாசியை கோர்த்துட்டு பாருங்கள். அப்படியே நம்ம வந்து பக்கத்துலேயே குத்துனோம் அப்படின்னா அடியில் ஊசி வந்துடும். இந்த மாதிரி மெத்தடு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே மாதிரியே வரிசையாக நம்ம வந்து லைனாக வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 சைடுமே நம்ம வச்சுட்டு அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் பாருங்கள், அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.